நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கிறது பிரயோஜனமே இல்லை, மல்லியம்மா இருக்கிறதால நான் எது மட்டும் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையில இருக்காங்க. சரி, இந்த மாதிரி கவலையெல்லாம் போக்குறதுக்கு இன்னும் நிறைய வழிகள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லியம்மா வீட்டுக்கு வர்றது. மல்லி அதே மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ராஜேஸ்வரி இருந்து நான் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணின்னு இருந்தாங்க. ஆனா நம்ம அரவிந்த், விஜய் ரெண்டு பேரும் வழியில வந்திருந்த போது நம்ம மல்லியை பாத்துடுறாங்க. சும்மா வர முடியுமா மல்லியை பார்த்துட்டு உடனே மல்லியை வண்டியில ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து வராங்க. வந்து என்னென்ன பிரச்சனை என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீட்டில் விசாரிச்சு, மல்லி இதை பார்த்துக்கோ, இதுக்கு மேலே வீட்டை விட்டு போனால் உனக்கு அவ்வளோதான், பார்த்துக்கோ, எல்லாமே ஒரு லிமிட் தான், நீ முடிச்சதுக்கு எப்படி வீட்டை விட்டு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் திட்ட ஆரம்பிச்சிடாரு. இங்கே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுது விஜய், தெரியாமல் எல்லாம் பேசின்னு இருக்காதீங்க, என்ன ரொம்பவே இன்ஸ்டால் பண்ணி அசிங்கப்படுத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. குடும்பம் தான் எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் சண்டை சச்சரவு எல்லாத்தையும் நாம தான் பார்த்துக்கின்னு அனுசரிச்சுன்னு போகணும். எந்த இடத்துல பேசணுமோ எந்த இடத்துல பேசணும். உன்னை பேசணும்னா நான் சொன்னேன்னா நீயும் பேசுறதுனா, நான் அந்த வீட்டில் ஒரு சோபா கட்டல் அந்த மாதிரி தானே, நான் போனா என்ன போனேன்னா உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களோட வேலை ஆயிடுச்சுல்ல, இதுக்கு மேல என்னை பத்தி உங்களுக்கு என்ன கேர் விஜய், நீங்க தான் உங்க அக்கா சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டின, நான் வீட்டுக்கு விட்டு போறதுனால உங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம வெண்பா உங்களுக்கு சொந்தமாயிட்டா, இதுக்கப்புறம் போலியான என்னை வந்து நீங்க வச்சுக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யார் போலியானது, நீ தான் நிஜம், நீ மட்டும்தான் நிஜம், அந்த நிஜத்துக்காக தான் உன்னை நான் எதுவும் பண்ணல, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. எங்க அக்கா 1000 சொல்லு, அதெல்லாம் கேட்டுக்க முடியுமா என்னால, நீ தான் என் உலகம், நீ தான் எனக்கு எல்லாமே, உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதான் ஷாக்கிங்காகவும் இருக்கும், ஒரு பக்கம் குழப்பமாகவும் இருக்கு. என்ன விஜய் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கேட்குறாங்க. உடனே இதை பார்த்துக்கோ மல்லி, நீ எப்ப வெண்பாவுக்கு ஒரு பிரச்சனை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து வெண்பாவுக்காக இவங்க என்ன அசிங்கப்படுத்தி உன்னை அனுப்பினாலும் வெந்து நீ திருப்பியும் வெண்பா தான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நின்ற பார்த்தியா, அந்த இடத்துலயே நான் முழுசா உடஞ்சிட்டேன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இனி யார் எது சொன்னாலும் சரி யாருக்காகவும் உன்னை நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு பக்காவா சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லடா, இதுக்கு மேலே ஓகே, இவங்க லைஃப் இவங்க ஜாலியாக பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதெல்லாம் நடந்துறதுக்கு எவ்வளவோ சான்ஸ் இருக்குது, நடக்காமையும் போகலாம், எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இப்படி நடந்துடும் அப்படி நடந்துடும் சொல்லிட்டு வாயில் சொல்லிட்டா எல்லாமே நடந்துடாதுங்க. எல்லாமே நடக்கிற வேண்டிய நேரத்தில் கச்சிதமாக நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும், அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்தே டாடா இதை பார்த்துக்கோங்க டாடா, மல்லியம்மாவை இனிமேல் நான் எதுக்கெல்லாம் விட்டு தர மாட்டேன், மல்லியம்மா தான் எனக்கு எல்லாமே, மல்லியம்மா இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுனே பேசுறாங்க. இனிமேல் உன் மல்லியம்மா உன் கூட தான் இருப்பாங்க, மல்லியம்மா இல்லாமல் நானும் இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றேன். அரவிந்த் சைலண்டா நின்று எப்படியோ உங்க குடும்பம் சந்தோஷமா நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்காரு. ஆனா இங்க இன்னும் நிறைய கேள்விகள் எல்லாம் ஓடிட்டு இருக்குங்க. என்னடா கேள்வி ஓடிட்டு இருக்கு, நீ என்னடா புதுசா குழப்பற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசனை இருக்கலாம். குழப்பங்களை உருவாக்குறது வேணா ரொம்ப ஈஸிங்க, அந்த குழப்பங்களை தவிர்க்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால குழப்பங்கள் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமே நடக்கும். குழப்பங்கள் இல்லாமல் எது ஒன்றுமே நடந்துடாது. அந்த மாதிரி தான் குழப்பங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா, இதே அடிச்சு தூக்கி தம்சம் மட்டும் நம்ம பாட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிடலாம். ஆனால் அப்படி நடக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா நம்ம அரவிந்துக்கும் மறுபக்கம் ராஜேஸ்வரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. அடாடா, ராஜேஸ்வரியில் ரஞ்சிதத்துக்கும் டங்கு டிலிப்பை ரஞ்சிதத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்னு யோசனை இருக்காங்க. ரஞ்சிதம் கூட சேர்த்து வைப்பாங்களா மாட்டாங்களா, ரஞ்சிதமும் அரவிந்தும் எப்படி இருக்கும் ஜோடின்னு பார்த்தீங்களா, ரொம்ப மோசமாக தான் இருக்கும். நம்ம அரவிந்த் ரொம்ப நல்லவர், தங்கமான மனசுல யாருக்கும் எந்த தீங்கு நினைக்க மாட்டாரு. ஆனால் நம்ம ரஞ்சிதம் ரொம்ப கெட்ட பொண்ணுன்னு சொல்ல முடியாது, தீங்கு எல்லாருக்கும் நினைப்பா, எல்லாரும் இப்படி போயிடணும் அப்படி போயிடணும்னு சொல்லிட்டு கேட்டு எண்ணத்தை வச்சு நினைப்பா. அதுக்கோசரம் அவள் கெட்ட பொண்ணுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ நல்லவ தான். என்ன பண்றது, அவளோட கேரக்டர் மட்டும் கொஞ்சம் மாத்திக்கினா நல்லா இருக்கும் நம்ம அரவிந்துக்காக. இருந்தாலும் அரவிந்த் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு கிடைச்சா போதும், நான் பார்த்துக்கிறேன், இவளை நான் திருத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் எடுக்கிறான். வழக்கமாக பசங்க தான் திருத்தறதுக்கு, பொண்ணுங்க தான் இந்த மாதிரி எல்லாம் எடுப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம அரவிந்த் எடுக்கிறாரு. இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது, ஒரு பக்கம் நல்லாவா இருக்குது. சரி ஓகேடா, இந்த பிரச்சனையெல்லாம் இனிமேல் வரப்போறதில்ல இல்லை. சரி, எதுக்கு அரவிந்துக்கும் மறுபக்கம் ரஞ்சித்துக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்தே ஆகணும். இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்தோம்னா அது மூலிமா இன்னும் பிரச்சனை வரும். கரெக்டாக வீட்டில் இருக்கிற நம்ம மல்லி எங்கேனா போனாங்கன்னா வாட்டேன், ஓ அப்படி ஓ இப்படி இந்த மாதிரி நினச்சி அந்த மாதிரி நினச்சி வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. அதே அரவிந்துக்கும் மறுபக்கம் ரஞ்சித்துக்கும் கல்யாணம் பண்ணிட்டு அரவிந்துக்கு படிச்சுக்கிற குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்பெனிலே ஒரு போஸ்ட் போட்டு தந்துடலாம், நல்ல ஒரு சேலரிக்கே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அதுவும் பண்ணா நல்லா தான் இருக்கும். ஆனா என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாரு, அடுத்து அவரோட மூவ் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல முடியாது குறிப்பிட்டு. நம்ம எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க, இந்த மாதிரியும் நடக்கலாம் அந்த மாதிரியும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் நம்ம யோசிக்கலாம். அதை விட்டு இப்படிதாடா நடக்கும், இப்படிதாடா இதாடா போடுடை அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வார்த்தைகள் எந்த விதமான நடனமாடும், அந்த வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு நாம தான் கத்தணும். அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்கவும் முடியும்,
எல்லாத்துலயும் வெற்றி பெறவும் முடியும். சரி, போனது போச்சு, ஆனது ஆச்சு. இனிமே இவங்க 2 பேருக்கு எப்ப கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் கல்யாணம் நடக்க தான் போது. அதை நீங்க கண் கூட பார்க்க தான் போறீங்க. பரவாயில்லையடா, எப்படி இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட தான் போறீங்க. அப்படி என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், பர்க தருக.